பாத்தீங்களா? சொன்ன உடனே இருமல் அவங்களுக்கே வந்துருச்சு. அவங்கள பத்தி பேசினாலே அவங்களுக்கு இருமல் வருங்க. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஹியூமன் பீயிங் இந்த திரைப்படத்துல கோ ப்ரொடியூசராக ஒரு புதுமையான ஒரு முகமும் எடுத்திருக்காங்க. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ladies and gentlemen for our very own Andrea. கனவுகளின்றி யாரும் இங்கு பிறந்தது இல்லை, தவறுகளின்றி யாரும் இங்கு வளர்ந்தது இல்லை. தானே தவறறிந்தால் தவறுகள் தானே சரியாகும், தவறும் சரி செய்ய. அனைவருக்கும் வணக்கம். இப்போதான் கவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நிறைய வருஷம் ஆயிடுச்சு நான் ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணி. பிகாஸ் yeah, it's been a while I think since I've had a big screen release in Tamil. So இந்த படத்தோட கதை மாதிரி the stakes are high. I think for all of us it's an important film for Kavin in his career. ருஹானியோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம், விகர்ணன் ஃபர்ஸ்ட் படம். And சொக்கு சார் எங்கே வணக்கம். சொக்கு சாரோட முதல் படம் ஆஸ் அ ப்ரொடியூசர். And so with all your blessings, hopefully it will be a grand success. None of this would have been possible without the mentorship of our dear sir Mr. Vetrimaran. அவர்தான் வந்து கிராண்ட் பப்பட் மாஸ்டர் மாதிரி. நாங்கள்லாம் like his little puppets. But thank you for everything. GV சொன்ன மாதிரி we actually go long way back. And in the album our பயங்கரமா just he's hit it out of the park really. I think it's நீங்க ரீசெண்டாக பண்ண ஆல்பம்ல of course Amaran is very beautiful, but it is just a fun album. நீங்கள் it's one of your most fun albums and I really think யூத்தோட பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஆர்டி சாரோட படம் ஷூட் பண்ணால் அந்த படத்தில் எல்லாரும் அழகாக இருப்பாங்க. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ தேங்க்யூ சார். And of course thank you to all my co-actors and Pavan. I guess I prefer to keep my speeches short and sweet. So please wish us all the very best for November 21st. Thank you. Thank you so much. And கரெக்டாக இந்த நேரத்தில் போய் சிகரம் ஏறையில் பார்ட்டி பேஷ், பெட்டி அடுக்கி வை கேஷ் கேஷ் கேஷ். சிகரம் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரி தெரியல, அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், கவலைப்படாத. முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விகர்ணன், சொக்கண்ணன், ஓனரம்மா ஆண்ட்ரியா மேடம், வெற்றிமாறன் சார், கவின், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்க்குறதுலாம் பெரிய பெரிய தலையாகுது, என்ன பேசுறதுன்னு தெரில. முதல்ல விகர்ணன் கிட்டேருந்து போயிடலாம். இந்த படத்தில் ஆமாண்ணே, இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் அது என் சீனை ருசித்து உள்ளே டீப்பாக போய் ஷூட் பண்ணாமல. நானும் அப்பப்போ சொன்னேன், இவனே இது வெற்றிமாறன் சார் படம்டா, நீ இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆமாம் இல்லை, அப்போ இன்னொரு 4 டேக்கு போகலான்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்தா போல. அது படம் பார்த்தா தான் தெரியும். விகர்ணன், உனக்கு ரொம்ப நன்றி இதை வாய்ப்பு கொடுத்ததுக்காக. இந்த படம் உனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆர்டி ராஜசேகர் சார் பற்றி சொல்ல வேணாம். நான் ஒரு படம் 3வது படம் பண்ணுறேன், நெட்ரிக்கன் ருத்ரன், இது 3வது படம் சார். அவரை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். இயக்குனர் சங்கர் மாதிரி அவர் அது மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் கேமராவில். சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. பவன் வந்து எனக்கு 20 வருஷமாக தெரியும் தலை. நானும் அவர் டான்ஸர் தலை, பெரிய டான்ஸரு. உண்மையாக அவர்கிட்ட கத்திய கடப்பாரியை குத்து சார் வில்லனாவே காமிச்சிருக்கிறீங்களா சார், பெரிய டான்ஸர் சார் அவர். ஆனால் கத்தியெல்லாம் வச்சுட்டு கத்தாமல் ஒரு வில்லத்தனம் பண்ண பார்த்தியா நீ, என்ன சூப்பர். அவனை ரொம்ப சந்தோஷம். தானு சார் இருக்கார்,
ப்ரொடியூசருக்கெல்லாம் ப்ரொடியூசர் அவர், ப்ரொடியூசருடைய சூப்பர் ஸ்டார் சொல்லுவேன். சார் நானும் மீரல் சப்ஸ்டியூட்டில் தான் வந்துக்கிறேங்க. ஆமாம், அதே 5ஆம் நம்பர் தெருதா. ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து 4 ஷீட்டு 6 ஷீட்லாம் முன்னாடி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் 24 ஷீட் அடிக்கிற 20 வருஷத்துக்கு முன்னாடியில் எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீம். அப்போது நான் மீரல் சப்ஸ்டியூட் தானு சார் மாரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு எல்லாருக்கும் அவர் தான் ஒரு வழிகாட்டி மாதிரி சொல்லுவேன் நான். கதிரேசன் சார் வணக்கம் சார். வேறு யாரை பற்றி பேசுறது? ஜிவி தமிழ் சினிமாவின் வைரம் மாதிரி நீங்கள் என்ன ஏற்கனவே ரெண்டு நேஷ்னல் அவார்டு இல்லை? ஆமாம், இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன தேங்க்யூ. சேதண்ண ஆமாம் தெரியுமா? சரி சேது மாமா கூட சொல்லிக்கலாம். என்ன சேது மாமா வந்து அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு நம்ம நடிக்கிறதுல அவர் பாராட்டுறதுக்குன்னா அது சேது மாமாவை தான். நம்ம நடித்து ஒரு ஃபோன் பண்ணாலும் அது அவர்கிட்ட தான் வரும். ரொம்ப நன்றி. அவரோட ஒரு படம் பண்ணேன். வாழ்க்கையிலையும் யதார்த்தமாக இருப்பாப்பல, நடிப்புலேயும் யதார்த்தமாக இருப்பாப்பல. நான் எப்படியாவது எங்கள் டேரக்டர்கிட்ட கோத்துணுன்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த நீயா நானா கோபி கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டால் எப்படி காலில் உயர்துன்ட்டு அழகாக சொன்னீங்க. நான் நேற்று கூட சண்டை போட்டு இந்த வீடியோ காமிச்சேன். சிவதண்ணன் பாரு இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு, எப்படி காலில் உயர்த்துன்ட்டு. தயவு செஞ்சு காலில் விடு, நீ ஃபஸ்ட்டு காலில் விடான்னு சொன்னால் என்ன. அந்த வீடியோலாம் பார்த்தா கோர்ட்டில் பாதி பேர் டைவர்ஸே வாங்க மாட்டான் போல இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது மாமா, சூப்பராக இருந்தது. அது ஆண்ட்ரியா மேடம் சொல்லணும். அவங்கள பற்றி சொன்னால் வடச்சென்னை மொத்தமே ஒரே டைலாக்ல முடிச்சிருப்பாங்க. நான் ராஜம் பொண்டாட்டிடா அப்படின்ட்டு ஒரே டைலாக்ல அந்த பட கதையே இருக்கும். மேடம் இந்த படம் அவர் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பணம் கொட்டும். டோன்ட் வரி. வெற்றிமாறன் சார் வந்து தமிழ் சினிமாவில் நம்ம வந்து ஒரு காலரை தூக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே எங்கள் ஏரியாவில் ஒரு வெற்றிமாறன் ஒருத்தர் இருக்காரா, அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம். சார் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். அதுவும் நான் வந்து உங்கள் படத்தில் நடிக்க முடியலனாலும் உங்கள் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்து ஒரு கரெக்ஷன் பண்ணுறீங்கல்ல, அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம். இதுக்கப்புறம் எங்கள் டைரக்டரு வேற என்ன, நம்ம வாழ்க்கை, நம்ம இன்றைக்கி நிற்கிற இடம் எல்லாமே அவர் கொடுத்தது தான். சாருக்கு ரொம்ப நன்றி. கவின் வந்து அதை வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி நான் பாராட்டாமல் யார் பாராட்ட முடியும், அந்த மாதிரி நம்ம உரிமை எடுத்துக்கிறான். கவின் இந்த படமும் உனக்கு ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது. கூட நடிக்கிறவன் நாசமாக போக விட்டுறாம என்னையும் கையை பிடிச்சி ஐயோ அப்புறம் இந்த மாதிரிலாம் டைலாக் பேச விடாம என்னை வந்து ஒரு சட்டிலாக ஒரு நடிக்க வச்சேன். இதே மாதிரி தான் சேர்த்து என்னோட பண்ணுவாப்பல. கூட நடிக்கும்போது நம்ம அவர் கையோட சேர்த்து அணைச்சிக்குவாப்பல. அது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய படமாக அமையும். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணிக்கிற எல்லா படமும் ரொம்ப நல்ல படமாக அமையும். நன்றி, வணக்கம். ரெடின், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தான் ரெடின். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு மாஸ்க் உங்கள் கையில் கொடுக்க போகிறோம். இந்த மாஸ்க் கொடுத்த உடனே நீங்கள் அந்த நபராகவே மாறிட போகிறீங்க. இதுதான் கஷ்டம். அந்த நபராக மாறின உடனே முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, முதல்ல நீங்கள் மாறக்கூடிய நபர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். அவருடைய மாஸ்கை போடுறீங்க, உடனே ஜிவி பிரகாஷாக மாறிடுறீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? சிக்கு புக்கு ரயிலு. சூப்பர். ஓகே, அடுத்தது வந்து ருஹானி சர்மாவுடைய மாஸ்க் போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு தெரியல, எனக்கு அவங்க ஹீரோயின் அந்த படத்தில். ஆமாம், என்ன பண்ணுவீங்க? ருஹானி சர்மா மாறிடுறீங்க. அதான் இப்போ ஆடினாங்களே டான்ஸு, அப்படி அவ்வளோதான் பண்ணோம், வேற என்ன பண்ணோம். ஓகே, அடுத்தது ஆண்ட்ரியா மேடமா மாறுறீங்க. அதான் சொல்லிட்டேனே. ஏம்மா இப்போ மாஸ்க்கை போட்டு தான் பேசினேன், நீ நம்ம புதுசாக ஒரு மாஸ்க்கை போட்டு சொல்கிறேன். இது புதுசு, வேற மாதிரி. ஓகே, கவின் சார் மாறுறீங்க. அதுதான் இப்போ பண்ணிட்டு இருந்தேன். நீங்க அதை பண்ணல, வேற மாதிரி. வேற என்ன பண்ணோம்? இப்போ கவின் சாரை மாறிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? காலையில இருந்து உடனே காலையில் எந்திரிச்சோன்னு என்னடா பண்ணுவேன்? அதான் தெரியும், காலையில் எந்திரிச்சா தானே மத்தியானத்துல எந்திரிப்போம். ஓகே, விஜய் சேதுபதி சாரை மாறிடுறீங்க. வேணாம், என் தலைவன் நான் டேமேஜே பண்ண மாட்டேன். சரி, வெற்றிமாறன் சார். ஐயோ, கரண்ட்டில் கை விடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம்.
அங்கெல்லாம் போகாதீங்க. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நெல்சன் சாரா மாறிடுறீங்க. ஐயோ, நான் வீட்டுக்கு போனோம், இன்னும் நிறைய படம் பண்ணோம், நிறைய சாப்பாடு சாப்பிட்ணும். நம்ம பிளேட்டில் சாப்பாடு தீர்ந்துச்சுன்னா தலை ஒரு ரூபாய் பிச்சை போடு, ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவேன். அதுக்கு எடுத்துடாதம்மா. சரி, நல்லா இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்க, இப்படியே நீங்க இருக்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேடையில் வந்ததுலேருந்து இவர் ஒருத்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தார். எஸ், தட் இஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் டைரக்டர். வெல், இவர் வந்து ஒரு படத்தை இயக்குறாருன்னா படம் கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும். இவருடைய ஸ்பீச்சஸ் ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர், நிறைய சக்ஸஸஸ் கொடுத்தாரு. வெற்றிமாறன் சாரோடைய இயக்கத்தில் நடிகராகவும் ஒரு வடிவம் எடுத்திருக்காரு. டியரஸ்ட் நெல்சன் சார், இந்த மேடையில் ப்ளீஸ் எவ்ரிவன் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் நெல்சன் சார். சிகரம் ஏறையில் பார்ட்டி பேஷ் பெட்டி அடுக்கி வை கேஷ். எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப பிளைண்டாக இந்த நார்மலாக நான் ரொம்ப ஆடியோ லான்ச் எதுவும் போனதில்லை. என்ன பேசுகிறதே ஐடியா இல்லை. அப்படியே ரேண்டமாக பேசுகிறதா தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ லான்ச் வந்து முக்கிய காரணம் என்னன்னா, சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து என் சம்மந்தமாக எதுவும் வர வேண்டாம், பட் ஒரே ஒரு படம் இருக்குது, அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு மட்டும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி. மாஸ்க்கு எதுக்குன்னா, அந்த மாஸ்கோட ஐடியா அப்போ பேசும்போது சொன்னார், இந்த படத்தில் இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்கான். அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாகவே இருக்குது. இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றதே தெரியல. சார் நீங்கள் எப்படி இந்த படம், அதனால தான் உங்களை கூப்பிட்டு ஆடியோ லான்ச்சு அப்போ தான் சொன்னார். அதோட இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமாக யோசிச்சது யார் அப்படின்னா, விக்ரன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அப்போ தான் சொன்னான், கவின் தான் சொன்னான், ஆனால் ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காம அப்படின்னு சொல்லி. இல்லை, இதை யோசிச்சதோட மூஞ்ச பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸ் போகும்போது தான் பார்த்தேன். இவன் பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது, எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொன்னேன், இதை அப்படியே எடுக்க முடியாது சார். எப்படி சார்னா, இல்லை சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும். இவன் சொல்கிறதே இவ்வளோ இருக்கு, இவன் நிறைய சொன்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா, விக்ரன் இந்த மாதிரி பயங்கரமாக யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லி இவ்வளோ பெரிய டைரக்டரை ஏமாத்துறது அதோட பெரிய விஷயம். அதுதான் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் அது அப்படி இப்படி இப்போது கொஞ்சம் நடுவில் எல்லாருக்குமான படமாக மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, உனக்கு அதில் ஒரு கஷ்டம் இருக்குல்ல. ஓகே, அப்புறம் நிறைய இந்த படத்தை பற்றி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவான். அப்பப்போ சொல்லுவான் படத்தை பற்றி. சொல்லும் போதெல்லாமே வந்து நான் அவங்ககிட்ட சொன்னது ஒன்று தான், எனக்கு இந்த படத்தை சம்மந்தமாக நான் கேட்டது பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது. எதுவுமே ரெகுலராக இந்த ஃபார்மேட்டாக அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு ஃபிலிமு. பட் அந்த படத்தில் வந்து ஒரு நிறைய அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு, எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு தோணலை அப்படின்னு. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா தோணாமல் இருக்கிறதும் சம்டைம்ஸ் நல்லதுதான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப வைல்டாக யோசிச்சிருக்கான். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அதனால் வந்து எப்படி எனக்கு நான் அங்கங்கே கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் வந்து வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார். ஏன்னா எதாவது சொல்லி அது வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் இப்போது ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன் நார்மலாக ஒரு ப்ரொடியூஸ் பண்ணார்னா அதுக்குள்ளே வந்து சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறையா இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துலேயும் அது எட்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த படம். ஒருவேளை அதை கூப்பிட்டுட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பாரு. எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது சார். பட் இது கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர் தான் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கிரேலாம் ஆக்சுவலாக அவன் பேச்சை கேட்டிருந்தா டோட்டலாகவே வந்து விக்ரன் வந்து கவினை எப்படின்னா, கவினோட ஹேட்டராக இருந்து படம் ஒரு கதை படம் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது. இது டேய் இவன் யாருன்னு நல்லா விசாரிச்சுக்கோ, உனக்கு முன்னால் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானான்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் அதே கதையை 3rd டைம் கேட்கும்போது சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவாக பண்ணியிருந்தாரு. ஸோ என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க, எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிளாக் இருக்கும், எல்லாருமே கெட்டவங்க தான் அவன் சொன்னதாக சொன்னாங்க. அவன் எல்லாமே டெய்லி எஞ்சி கண்ணாடி நிறையா பார்ப்பான் போல இருக்கு.
அந்த மாதிரி ஆக்சுவலி எல்லா கேரக்டரும் அப்படி பட் என்னன்னா அதோட அந்த படத்தில் இருக்க புதுசும் அதுதான் அதில் வந்து எனக்கு பிடிச்சதும் அதான். ஏன்னா நம்ம ஒரு படம் இருக்கிற பசங்க பூரா அழியணும். சிகரம் ஏறையில் பார்ட்டி பேஷ் பெட்டி அடுக்கி வை கேஷ் 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 சிகரம் ஏறையில் பார்ட்டி. அனைவருக்கும் வணக்கம். மாஸ்க் என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச டீமு. ஸோ அதில் வந்து ஒரு பகுதியாக நான் ஐ திங்க் நான் லாஸ்ட் மினிட்ல தான் ஆட் ஆனேன்னு நினைக்கிறேன் அந்த ஃபிலிம்குள்ளே. வெற்றி சொல்லி முதல்ல இங்கே வந்த அனைவருக்கும் வணக்கம். தானு சார், கதிரேசன் சார், அப்புறம் நெல்சன் சார், கிங்ஸ்லின் சார், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்ட்ரியா. அவங்க வந்து அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆன, அவங்க சிங்கராக ஃபஸ்ட் டைம் வந்து ஹாரிஸ் ஸ்டுடியோவுக்கு வந்து மீட் பண்ணி அவங்க அன்னியனில் பாடும்போது நான் இருந்தேன். அன்றைக்கி வந்து நானும் அவங்களும் தான் அன்னியனில் வந்து சேர்ந்து பாடினோம், ஒரே ஆல்பமில் பாடினோம். ஐ ரிமெம்பர். அப்போ அவங்க வந்து நாங்கள் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் பண்ணும்போது அவங்க வந்து லேடி ஆண்டாலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கல்ச்சுரல்ஸ் அப்போயே அவங்க பயங்கர ஃபேமஸ் அவங்க. அதுக்கப்புறம் அவங்க சிங்கராக அவங்க ஒரு ஸ்டேஜ் அவங்க லைட் மியூசிக்கில் பாடும்போதும் காம்படிஷன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்குலாம் இருக்கும். ஸோ அப்போதுலேருந்து எனக்கு அவங்கள தெரியும். அண்ட் தென் அன்னியனில் அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற அன்றைக்கி நான் இருந்தேன். ஸோ ரெண்டு பேருமே பாடினோம் ஹாரிஸ் சார் மியூசிக்கில். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து, ஸோ ஷி ஸ்டார்டட் வித் திஸ் ஃபிலிம். ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் ஹர். அவங்களுக்கும் சொக்கலிங்கம் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசராக இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும், ஒரு கலெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிமாக அமையணும். அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய படங்கள் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெற்றி அவருக்கும் திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஒன், என்ன சொல்கிறது, அந்த பவன் சொன்னார் கடையை பல கடைகளை வந்து திறப்பார் அப்படின்னு. ஸோ கடையை வந்து திறந்துடலாம் இந்த படத்துக்கு அப்புறம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு வெற்றி. அதுக்கப்புறம் வந்து டிரெக்டர் விகர்ணன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து விகர்ணன் அமிச்சார். அந்த ஐடியா ஒன்று சொன்னார், ரொம்ப குவர்க்கியாக இருந்துச்சு. லைக் அன்லைக் வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன், அன்லைக் வெற்றி அப்படி தான் இருந்துச்சு. எப்படி என்ன வெற்றி ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்குது, இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டு அப்படி ஆரம்பித்தது. விகர்ணன் கேம் அப் வித் ஸ்கிரிப்ட். இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்படி தான் எடுத்தோம். அண்ட் இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஹேஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ஜானர் இருக்கும், நிறைய ஷேட்ஸ் இருக்குது இந்த ஃபிலிமில். ஸோ மியூசிக்கலாக நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கோராகவும் சரி, ஃபிலிமாகவும் ரொம்ப ஒரு ரேசியான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார் அகெயின். ஏன்னா அந்த டைம் நான் சினிமாவுக்கு வர ஸ்டார்டிங் டைம், நான் வெற்றிலாம் ஸ்டார்டிங்கில் ஒன்றா வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து காக்க அந்த பீரியடில் வந்து பயங்கரமான ஃபிலிம்ஸ், எல்லாருமே ஸ்டன்னிங்கான ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு அவர். ஹாரிஸ் சார், ஆண்டனி சார், இவங்கெல்லாம் டீமாக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார். அப்புறம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த டீம், பெஸ்ட் விஷஸ் டு கவின். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம், ஐ மீன் ஐம் டூயிங் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வித் யங் ஹீரோஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் கவின். ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் ஹிம். அண்ட் ருஹானி பெஸ்ட் விஷஸ். அவங்க இன்னொரு படம் துல்கரோட நடிச்சிருக்காங்க, ஆகாசம்லோ கத்தாரான, அதுவும் வந்து நான் பண்ணுறேன். அதுவும் இட் வில் பி ஒன் நைஸ் ஃபிலிம். ஸோ 2 ஹிட் ஃபிலிம்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ பெஸ்ட் விஷஸ். மாஸ்க் வந்து பெரிய ஹிட் ஆகணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அதான் அவங்க பாடிட்டாங்களே, ருஹானி எல்லாருக்கும் சேர்த்து பாடிட்டாங்க. ஆமா சார், அது மராத்தி வெர்ஷன். தமிழ் வெர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சார். ஓகே. இந்த டியூன் வந்து நானும் வெற்றியும் வேற ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்காக பண்ணி வச்சோம். அதை வந்து மாஸ்க்கு கொடுத்துட்டோம். ஸோ ஐ சிங். கண்ணு மொழி காக்கா முள்ள புருவம் ரெண்டும் குருவி நெல்லா நீராந்த போல தினம் ராத்திரி வேலை வந்து சொப்பனம் வார கொஞ்சம் வெளிச்சம் தார தலகாலு புரியலையே உன் பேரும் தெரியலையே
மனசு ரெக்க காட்டு பறக்குது யாத்தே. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார். தேங்க்யூ வெரி வெரி மச் அண்ட் ஆனர் டு ஹேவ் யூ. புதுமையான வார்த்தைகள் நிறைய சமீபத்தில் கிரெடிட்ஸில் சேர்க்கப்பட்டது. அதில் விடுதலையில் பார்த்தோம், ரொம்ப அழகா கதையின் நாயகன் கதாநாயகன் அப்படின்னு 2 அழகான பெயர்கள் கொடுத்தாரு. இப்போ மென்டார்ட் பை அப்படின்னு இந்த திரைப்படத்துடைய கிரெடிட்ஸில் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். சினிமாவை நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது ஆச்சரியத்தில் புருவத்தை தூக்கணும்னா அது அவருடைய படமாக தான் இருக்கும். இன்னைக்கு வரக்கூடிய இயக்குனர்கள் ஒரு படத்தை பார்த்து இது என்னுடைய பாடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அவருடைய திரைப்படமாக தான் இருக்கும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பெயரில் மட்டும் இல்லை, அவர் தொடும் ஒவ்வொரு விஷயமும் வெற்றிகரமாக மாறத்துக்கு முக்கியமான காரணம் the man himself. Ladies and gentlemen, put your hands together for our dearest இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள். For Mask, our biggest mentor. As a mentor, இவர் திரைப்படத்தை மென்டாரும் பண்ணாரு, நிறைய விஷயங்கள் as a mentor எங்களுக்கு கற்றுக்கும் கொடுத்தாரு. For வெற்றிமாறன் sir, everybody together, a big round of applause please. எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்க் பற்றி சொல்லணும்னா, இது எனக்கு பர்சனலாக வந்து ஒரு நான் புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்கிரிப்டுன்னு தான் இது சொல்லணும். ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு வெளியே போயிருந்தேன். அப்போது எனக்கு ஆண்ட்ரியா வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மெயில் அனுப்பியிருந்தாங்க. இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் திஸ். ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்டில் ஒரு 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 4-5 மொமெண்ட்ஸ் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருந்தது. இட்ஸ் லைக் வெரி அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ், அன்கன்வென்ஷனல் ஃபில்ம் மொமெண்ட்ஸ். சினிமாவுக்கு ரொம்ப அன்கன்வென்ஷனலான மொமெண்ட்ஸ் இருந்தது. தட் எக்ஸைட்டட் மீ. நான் சொன்னேன், இது நல்லா இருக்கு, லெட் மீ கம் பேக் அண்ட் இல்லை ஷேர் மை தாட்ஸ் வித் யூன்னு சொன்னேன். சரி, வந்ததுக்கப்புறம் சொக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற தாட் அவருக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நான் வந்து சொக்குக்கிட்ட சொன்னேன், சொக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆண்ட்ரியா சொன்னாங்க, நல்லா இருக்குது, நீங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அவர் வந்து அவருக்கும் ஐடியா பிடிச்சிருந்தது. சொன்னார், சார் இது பண்ணுறேன் சார் நான் அப்படின்னாரு. ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறம் நான் ஐ நெவர் வாண்டட் டு கெட் இன்வால்வ்டு இன் திஸ் ஃபில்ம் இன் த கெப்பாசிட்டி தட் ஐ ஹவ் இன்வால்வ் மை செல்ஃப் வித். நான் முதல்ல வந்து இந்த கதை கேட்டுட்டு அண்ட் தென் இதுக்கு யார் பண்ணால் நல்லாயிருக்கும், ஃப்ரம் தேர் இட் ஆல் ஸ்டார்டட். சரி, ஓகே, லெட்ஸ் கால் கவின். அப்போ வந்து ஸ்டார் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடியே ஐ கால்டு, ஐ மெட் ஹிம் அண்ட் தென் பார்த்துட்டு இந்த ஐடியா சொன்னேன். ஹீ ஆல்சோ லைக்ட் இட். அண்ட் தென் டைரக்டரும் கவினும் மீட் பண்ணாங்க. அண்ட் தென் ஸ்லோலி இப்படி வரும்போது தென் இங்கே சில விஷயங்கள்லாம் சொன்னார், நெல்சன் சொன்னார், இதில் சிலதெல்லாம் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. தென் அப்போ அது மட்டும் கொஞ்சம் ஐ வாண்டட் டு சாஃப்டன் இட், கொஞ்சம் நம்ம ஃபில்டர் டவுன் பண்ணலாம், சாஃப்டன் பண்ணலான்னு சொல்லி தென் வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங். அப்புறம் விக்ரனுக்கு வந்து வி ஹேட் டு give him certain insights on making a theatrical mainstream film. எப்போ இதெல்லாம் சிலதெல்லாம் காட்ட முடியும், சிலதெல்லாம் காட்ட முடியாதுன்ற மாதிரி இட் ஸ்லோலி ஸ்டார்டட். அண்ட் விக்ரமன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னன்னா, பீட் he's a good sport. Like he can deal with any kind of pressure situations. நார்மலாக வந்து என்னோட ஒர்க் பண்ணணும்னா there is always a lot of pressure. அந்த ப்ரெஷரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ண ஒரு ஆள் விக்ரன். நாட் ஜஸ்ட் மை ப்ரெஷர், சொக்கு வந்து எனக்கே ப்ரெஷர் போடுவார். சொக்கு ப்ரெஷரே வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் விக்ரன்.